அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ், வாலண்டியர்ஸ் அட்டெண்டன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ புதுசாக டீச்சர்ஸோடது வாலண்டியர்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு யாரோட டார்கெட் ஆடியன்ஸ்னால் ஸ்கூலோட பிரின்சிபல்ஸ், அட்மின், யார் டீச்சரோடது வாலண்டியரோட அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களோட அந்த ரோல் ஆக்சஸ் இருக்கிறவங்க லாகின் பண்ணும்போது அவங்களால அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ மாஸ்டர் அண்ட் பார்க் ஒரு சாம்பிளாக எடுத்திருக்கேன். இந்த அட்மின் யூசரில் போனால் அந்த ஸ்கூலோட அட்டெண்டன்ஸ் எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வழக்கம் போல் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது வாலண்டியர்ஸ் கீழே வாலண்டியர்ஸ் அட்டெண்டன்ஸ், டீச்சர்ஸ் கீழே டீச்சர் அட்டெண்டன்ஸ். நான் இப்போ டீச்சர் அட்டெண்டன்ஸ் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டீச்சர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு, இப்போ நீங்கள் அந்த ஸ்கூலில் யார் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்கள ஆட் பண்ணியிருந்தா தான், கிளாஸ் அலோகேட் பண்ணியிருந்தா தான் நமக்கு அவங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போட முடியும். ஸோ அது போல் டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ் போனோடனே நமக்கு ஒரு வியூ இருக்கும். இந்த வியூவில் ஃபில்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே நிறைய வாலண்டியர்ஸ் கேட்டதுனால அட்மின் இது ஈஸியாக இருக்கிறதுனால ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில ஸ்கூலில் 20க்கு மேலே கிளாஸ் இருக்குன்னா நம்ம பேஜினேட் பண்ணும்போது அடுத்தடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ அதுக்காக ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்கூலில் யூஸராக இருக்கிறதுனால டிஃபால்ட் அந்த ஸ்கூல் இருக்கும். இதே அட்மின் யூஸராக இருந்தால் தே கேன் சூஸ் த செலக்ட் மெயின் அட்மினோ இல்லை ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தே கேன் சூஸ் த ஸ்கூல். ஸோ இங்கே கிளாஸ் இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் பை கிளாஸ்னால் இப்போ இதில் எந்த கிளாஸ் இருக்காங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணிக்க முடியும். டேர்ம் டிஃபால்ட்டாக இப்போதைக்கு நம்ம 4 தான் போட்டிருக்கோம், அதனால் 4 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒன். என்னென்னா இங்கே கரண்ட் நம்ம இந்த வாரமோ இல்லை நியரஸ்ட் சாட்டர்டே இங்கே நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அது நீங்கள் முன்னாடியே இருக்கிற அட்டெண்டன்ஸ் செலக்ட் பண்ணோன்னா அதை நீங்கள் ப்ரீவியஸ் டேட்டை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணலாம். ஸோ அதுதான் இதனோட ஃபில்டரு. இப்போ இதே ஃபியூச்சர் டேட் பண்ணோன்னா நமக்கு அதை எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ கரண்ட் டேட் வச்சுருக்கோம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எடிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் வரும் அந்த டேட்டுக்கானது. ஓகே, செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோன்னா ஸோ இங்கே நமக்கு சேவ் ஆகிடுச்சுன்னா அப்டேட் மெசேஜ் நம்ம டிஃபால்ட்டாக வெளியில் வந்துடும் நமக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ். இப்போ எடிட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் டேட் எடிட் பண்ணுறோன்னா இப்போ இதில் நான் ஃபில்டர் பண்ணல. இங்கே ஃபியூச்சர் டேட் 7/12 போட்டோன்னா அவங்களோடது யாரையும் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்லி நம்ம இன்னைக்கு டேட்டோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற நாள் மட்டும்தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ அதே போல் இங்கே போனோன்னா ப்ரீவியஸ் வீக்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அட்டெண்டன்ஸ் ப்ரீவியஸ் வீக் 23rd போட்டு சேவ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இந்த மாதிரி வரும். ஸோ சேம் அது அந்த அட்டெண்டன்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்